பொதுவாகவே செவ்வாய் உங்களுக்கு நல்லா தான் இருக்கார், அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா செவ்வாய் நீச்சம் அடைந்து குருவோடு சேர்ந்து உச்சம் பெறுகின்ற வீட்டில் கடகத்தில் நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உடன் பிறந்தவர்கள் உடல்நிலையும் சரியாகும். ஆவரேஜாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும், உங்களோட சகோதரர்களாகட்டும், அம்மாவாகட்டும், அப்பா ஸ்தானமாகட்டும், எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் இதை நான் எழுதியிருக்கேன். அவ்வகையில் இவர்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பில்லை. அடுத்ததாக இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும்? இல்லத்தரசிகளுக்கு ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. 4ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுகிறார். அது என்ன சார் பெரிய பிரமாதம், நான் என்ன இதுக்கு மேலே படிக்கவா போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக முதல்ல 8 தான் பார்க்குறார். 8னா என்னன்னா அடகு வைத்ததல் அப்படின்னு அர்த்தம். அடகு வைத்த நகைகளை நீங்கள் மீட்ட போகிறீர்கள். உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆஃபர். குரு பகவான் என்ன தருகிறார்? நகையை மீட்ட போகிறீங்க. அடுத்ததாக இந்த குரு பகவான் என்ன பண்ணுறார்? 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அதை கூட விடுங்க, நம்ம ஒன்றும் பிஸ்னஸ் பண்ண போகிறதுல அது வீட்டுக்காரர் பார்த்துக்க போகிறார். 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இப்போ தம்பதிகளுக்குள்ளே இருக்கின்ற சண்டைகள், பிணக்குகள், அவர் என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை சார், ஃபேமிலி கூட இருக்க மாட்டேங்கிறார், சாட்டர்டே சண்டே ஆனால் எப்போ பார்த்தாலும் பிஸி, மற்ற நாள்லையும் பிஸி சார் என்று வருத்தப்படும் லேடிஸ்க்கெல்லாம் இந்த வருடம், இந்த புத்தாண்டிலே உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை வரப்போகிறது. நிறைய சுற்றுலா போகிறீங்க, எல்லா இடங்களும் போய் சுற்ற போகிறீங்க. பழைய வாழ்க்கை திரும்ப வரப்போகிறது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி லவ் பண்ணிட்டு இருந்தீங்களோ, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி லவ் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அந்த வாழ்க்கை திரும்பி வரப்போகிறது. இல்லத்தரசிகளுக்கு இதை விட மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை. தீபம் அகர்பத்தி, ஒரு தெய்வீக அனுபவம்.